ஹர ஹர நம பார்வதீபதையே ஹர மகாதேவாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே பிரபாகராய திமி தன்னோ தாதா சூரியமூர்த்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே பிரபாகராய திமி தன்னோ தாதா சூரியமூர்த்தி பிரச்சோதயாத். வேல்வேல் குழந்தவேல் வேல்வேல் குழந்தவேல் வேல்வேல் குழந்தவேல். அண்டத்தை காத்தலும் அக்காரக்கனியை போட்டு அண்டத்தை காத்தலும் அக்காரக்கனியை போட்டு அண்டத்தை காத்தலும் அக்காரக்கனியை போட்டு. இப்பொழுது நாம் கடுக்கனுடைய மகிமை என்ன, அதை வைத்து செய்ய முடியாத காரியம் எதுவும் கிடையாது. எப்படிப்பட்ட ஜாதக கட்டங்களிலே ராசி கட்டங்களிலே நவக்கிரக தோஷங்கள் இருந்தாலும் அதை நீக்கிவிட முடியும் கடுக்கனால். இப்படி கடுக்கனுடைய மகிமையை சொல்லிக்கொண்டே போனால் இந்த பிரபஞ்சம் பத்தாது. இந்த பூலோகத்திலே நாம் சொல்லுவதற்கான நமக்கு நாள் பத்தாது. கேட்பதற்கும் யாரும் இல்லை. இருந்தாலும் நீங்கள்லாம் கேட்பீங்க. இந்த கலியுகத்திலே நமக்கு எது நன்மை பயக்கும், நம்ம எல்லாம் காக்கும்? தோடு மூக்குத்தி மாங்கல்யம். இப்படி ஆண்களுக்கு பூஜை செய்த அரஞ்சான் கயிறு, இப்படி அருணா கயிறு என்று சொல்வார்கள். இதெல்லாம் பெண்களையும் ஆண்களையும் அற்புதமாக பாதுகாக்கும் நல்ல கவசங்கள். இப்படி கடுக்கன் பிளாஸ்டிக் தோடாக மாறி மூக்குத்தி பாஷனை, அதாவது சில காரணங்களை காட்டி இந்த மூக்குத்தி அணிவதை அநேகமாக பல பெண்கள் நிறுத்திவிட்டார்கள். அகற்றப்பட்டு மாங்கல்யமானது இப்பொழுது தங்கச் செயினிலே அப்படியே அழகாக ஆடுது. அந்த நிலை பெற்று நவீன காலத்து பெண்கள் தங்கள் கவச சக்திகள் அனைத்தையும் இழந்து பரிதாப நிலைக்கு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். சூரியனை உதிக்காமல் நிறுத்திய உத்தமிகளும் மும்மூர்த்திகளை குழந்தைகளாய மாற்றிய பத்தினிகளும் வாழ்ந்த நாட்டிலே எலிக்கும் கரப்பான் பூச்சிக்கும் பயந்து நடுங்கும் பெண்களையும் ஆண்களையும் காண ஒரு நேரும் அவலமான ஒரு நிலை இருக்கின்றது. இப்படி இனியாவது பெண்கள் தங்களுக்கு உரிய தோடுகளை அணிந்து சிறப்பான நிலையை மீண்டும் பெற வேண்டும் என்பது நமது வாத்தியார் அருள்வாக்கு. இப்படி கடுக்கனால் எப்படிப்பட்ட வாஸ்து தோஷத்தையும் போக்கலாம். கடுக்கனால் செய்ய முடியாத நவக்கிரக தோஷத்தை போக்கலாம். எப்படி வாஸ்து தோஷங்களுக்கு கடுக்கன் ஒரு சிறந்த பரிகாரம். கேட்கவே உங்களுக்கு தான் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி கடுக்கன் எப்படி வாஸ்து தோஷங்களை போக்குயா? இது சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீ, ஒரு அழகுக்காக அப்படின்னு நான் நினச்சோம். சரிதான், நீங்கள் நினச்சது தான் நாங்களும் நினச்சோம். வாஸ்து தோஷங்கள் ஏற்பட பல கோடி காரணங்கள் இருக்குது. ஆயிரம் காரணம் சொல்லிட்டு இருக்கலாம். இருந்தாலும் பொதுவாக வீடு அமைந்துள்ள பூமியிலே உள்ள நில தோஷங்களே அதிகமாக பாதிக்கின்றது. சிறுநீர் கழிப்பிடங்கள் சரியான இடத்தில் அமையவில்லை, குதிரை பந்தயங்கள் நடத்திட இடங்கள், போதைப் பொருட்களை புதைத்த இடங்கள், பிணம் புதைத்த இடங்கள், தற்கொலை சித்திரவதை செய்த இடங்கள் என்றவாறாக தீய சக்திகள் நிறைந்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது வீடாகவும் கடைகளாகவும் ஹோட்டல்களாகவும் வியாபார ஸ்தலமாகவும் மாறிவிட்டது. உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கடுமையான தோஷங்களை கொடுக்கும். இத்தகைய குற்றங்களால் பூமாதேவி மிகவும் வருந்துவதால் அந்த வருத்தமே பெரும் சாபங்களாக மாறி நம்மை தாக்குமே. வாழ்வழித்த பாலாசுரன் கடுக்கன்களிலே பதிக்கும் நவரத்தின கற்கள் எல்லாம் பொதுவாக இந்த பூமியிலே, அதாவது பூமியிலோ அல்லது கடலிலோ அல்லது பாறைகளிலிருந்தோ பெறப்பட்டவை. இப்படி வாலாசுரன் போன்ற மற்றவருக்கான தியாகம் புரிந்த தியாக செம்மல்களே பலவிதமான நவரத்தின பாறைகளாக மீண்டும் பிறப்பெடுத்து விட்டார்கள். பூமாதேவியின் மடியிலே தியாக குழந்தைகளாக தவழ்ந்த நவரத்தின பாறைகள் கடுக்கன்களிலே அப்படியே குடியேறி நமது காதுகளை அடையும் பொழுது தோஷங்கள் நிறைந்த இடங்களிலே அந்த குழந்தைகளாகிய கடுக்கன்களை காணும் பூமாதேவி நீண்ட நாள் பிரிந்த சேவையை கண்டது போல, எத்தனையோ பசுமாடு கண்ணுக்குட்டியை விட்டு தவிச்சு மீண்டும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி சந்தோஷப்படும், அது போல ஆனந்தம்னா அப்படிப்பட்ட ஆனந்தம். புலாங்கிதம்னு தமிழில் சொல்லுவாங்க. அவன் ஆசியால் இப்படி பூமி தோஷமும் அதனால் வாஸ்து தோஷமும் ஓரளவு நிவர்த்தியாகிறது. அடுத்து பூஜை அறை, சமையலறை, படுக்கை அறை, வாசல் கால் கதவுகள், ஜன்னல்கள் போன்றவையெல்லாம் குறிப்பிட்ட அளவுகளில் இருக்க வேண்டும். இப்படி வீட்டு சொந்தக்காரரின் ராசி சக்கரத்துக்கு உகந்த அளவுகளே வீட்டை கட்டியிருந்தாலும் வீட்டை வாடகைக்கு விட்டால் அதில் குடியேறுபவரின் ராசி சக்கரத்துக்கு மாறுபாடாக இருக்குமே.
அதுக்கு இதுக்கு ஒத்து போகாதே. ஆகையினால அவருக்கு வாஸ்து இலக்கணம் சரியாக அமையாத நிலை ஏற்பட்டால் இது மிகவும் ஒரு சிக்கலான சூழ்நிலை தானே. இப்படி இதற்கெல்லாம் ஒரு சத்குருவை நாடி அவர் அளிக்கும் கடுக்கன்களை அணிந்தால் நமக்கு அமையப்போகும் வீடு, மனைவி, குழந்தைகள் எல்லாவற்றையும் பற்றி தீர்க்க தரிசனமாக குருவானவர் அறிந்து இருப்பதால் நமக்கு அமையப்போகும் வீட்டுக்கு உகந்த கடுக்கன்களையே அந்த குரு அளிப்பார். சத்குருவினுடைய மகத்துவத்தை, சத்குருநாதரின் மகத்துவத்தை இப்பொழுது நாம் தெரிந்துதான் ஆக வேண்டும். ஆகவே குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. இப்படி நல்ல வீடு கட்டுவோம், நலமுடன் வாழ்வோம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். அறைகளின் அமைப்பிற்கும் கடுக்கன்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்னைய சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? உதாரணமாக சமையலறையே எடுத்துக்கொள்வோம். சமையலறையிலே அக்னி பகவானே பிரதான தேவதை. ஆகவே அக்னி பகவான் லோகத்தின் அமைப்பை நம் சமையலறை பெற்று இருக்க வேண்டும். அக்னி பகவான் லோகம் எப்படி இருக்கும்? அந்த டிசைன், அந்த வடிவில் அமைய வேண்டும். அப்போது அக்னி பகவான் மகிழ்ந்து பெரும் ஆசி அளிப்பார். இப்படி பல்லாயிரக்கணக்கான அக்னி தேவதைகள் இருக்கின்றது. அரச மரத்தில் ஆவாகனமாகும், அதான் அரளைக்கட்டையிலேருந்து எடுக்கணும், அரளைக்கட்டைன்னு சொல்கிறோம் இல்லையோ. இப்படி அரச மரத்திலிருந்து ஆவாகனமாகும் அக்னி தேவதை வேறு, சவுக்கு விறகிலே ஆவாகனமாகும் அக்னி தேவதை வேறு. ஆகவே தான் ஹோமத்திற்கு சவுக்கு விறகை பயன்படுத்தும் போது பெரும் சாபங்கள் வந்து விடுகிறது. நமது இல்லத்திலே ஆவாகனமாகும் குறிப்பிட்ட அக்னி தேவதையை என்ன என்று நம்ம அறிந்தால்தான் அதற்கு ஏற்ற அளவுகளை நாம் அமைக்க முடியும். அனைவருக்கும் இது பொருத்தமாகுமா? இதெல்லாம் முடியுமாயா? இதெல்லாம் சாத்தியமான காரியமாயா? நீங்கள் கேட்குறது நியாயம்தான். ஆனால் ஒரு சத்குருவை நீங்கள் பெற்றிருந்தால் நம் இல்லத்தில் ஆவாகனமாகும் அக்னி தேவதையை அப்படியே சிக்குன்னு பிடிச்சிருவார். அறிந்து அது உறையும் உலோக அமைப்பு, அது பெற்ற நவரத்தின கடுக்கன்களை நமக்கு அளித்து பரிகாரத்தை தருவாரே. சத்குருவின் அரிய இந்த சேவைக்கு ஈடு இதான் இருக்கா? நவகிரகங்களையும் மகிழ்விக்கும் ஒரு கடுக்கனை பற்றி பார்ப்போம். ஒரு மனிதனின் ஆயுள் காலத்தை ஒவ்வொரு கிரகங்களும் அப்படியே குறித்த காலத்திற்கு நிறைவாக ஆட்சி செய்கிறது. உதாரணமாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருடைய ஆயுளை பிறக்கும் நேரத்திலிருந்து குறிப்பிட்ட காலத்திற்கு சந்திரனும், பின்னர் 7 ஆண்டுகளுக்கு செவ்வாயும், அதன் பிறகு 18 ஆண்டுகளுக்கு ராகு பகவானும், இதெல்லாம் திசையினுடைய டைம். தொடர்ந்து குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன் என்ற வரிசையிலே அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். சந்திரனின் ஆட்சி காலத்தை சந்திர திசை என்கின்றோம். இப்படி ஒவ்வொரு திசையிலும் நாம் அணிய வேண்டிய கடுக்கன்களும் இருக்கு. மேலும் ஒரு கிரக திசை நடக்கும்போது அதுக்கு உட்பிரிவாக ராகு திசையில் குரு புக்தி அப்படிலாம் சொல்லுவாங்க, அதுதான் உட்பிரிவு. இப்படி மற்ற கிரகங்களின் ஆட்சி காலங்களில் நடைபெறும் அதை அந்தரம், புத்தி இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த புத்திகளின் உட்பிரிவுகள், அதில் சப்செக்டில் உள்ளே போயிட்டே இருக்கும் இல்லையோ, அதுதான் உள்பிரிவுகள். இது அதில் ஏற்படும் மற்ற கிரகங்களின் ஆட்சி காலத்தை அறிந்து அதுக்கு தகுந்தாற்போல் கடுக்கன்களை மாற்றுதல் வேண்டும். உதாரணமாக சந்திர தசையிலே சந்திர புக்தியிலே ராகு அந்தரமாக இருந்தால் அவருக்கு மனக்குழப்பங்களும் தெளிவில்லாத எண்ண ஓட்டங்களும் காம குற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து மீளுவதற்காக ஒவ்வொரு தசை புத்தி அந்தர காலங்களில் அணிய வேண்டிய கடுக்கன்களை ஒரு தக்க சத்குருவை நாடி அறிந்து தெரிந்து கொள்ளணும். குறிப்பிட்ட காரிய சித்திக்கான கடுக்கன்களையும் அவைகளை அணிந்து நாம் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய பூஜைகளையும் எண் கணிதம் மூலம் கணக்கிட்டு பயன்பெறலாமே. இப்படி தலை விதியையே மாற்றும் கடுக்கன். உதாரணமாக குழந்தை பிறந்தால் அதன் தேதி, பிறந்த தேதி, ஆயுள் எண்ணை கணக்கு செய்து எண் கணிதத்தின் மூலம் உரிய பெயரை அப்படியே சரியாக தேர்ந்தெடுத்து சூட்டலாம். ஆனால் குழந்தை பிறக்கும் தேதியை எண் கணிதம் மூலம் கணக்கிட முடியுமா? இதற்கும் வழிகாட்டுபவர்களே மேற்படி சத்குருமார்கள் மட்டும்தான். இப்படி சத்குருவை நாம் சரணம் அடைஞ்சிட்டாக்க குழந்தை பிறக்கும் போது அந்த பிறக்கும் போகும் அந்த நேரத்தை தேதியை குறிப்பிடாமலேயே, ஆனால் அந்த தேதியை அப்படியே அனுசரித்து பெற்றோர்கள் அணிய வேண்டிய கடுக்கன்களை இந்த சத்குரு கொடுப்பாரே.
சர்க்குரு குறிப்பிடும் கடுக்கன்களை அணிந்து உரிய பூஜைகளை செய்து வருவீர்களானால் அப்படி குழந்தையின் எதிர்காலம் ஓஹோ என்று பிரகாசமாக இருக்குமே. இன்னும் பல ரகசியம் இருக்கு. என்னென்ன? கடுக்கன்களை தொடக்கூடாது, நாடக்கூடாது. கடுக்கன்களை நாட நோய் நாடாது. நாம் நோயை முதல்ல விரட்டணும். நோயே வராமல் இப்போ வரும் பாருங்க, ஒரு தொற்று நோய் முன்னாடி வந்து ஆட்டிச்சுல்ல, அது போல் அங்கங்கே ஒரு பீதி கலப்புவாங்க. பயப்படவே வேண்டாம். கடுக்கன்களை போட்டால் நோய் நாடாது. உடலிலே நாடிகளை வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி இப்படி நாம் பிரித்து சொல்கின்றோம். ஆயுர்வேதத்தில் உடல் ஆரோக்கியத்தையும் வியாதிகளின் தன்மையையும் பற்றி இந்த நாடிகளின் வேகம், நடை, வலிமை இவற்றை கொண்டு துல்லியமாக கணிக்க முடியும். இந்த 3 நாடிகளிலே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நாடி மேலோங்கி இருக்கும். ஒருவருக்கு வாத நாடி, ஒருத்தருக்கு பித்த நாடி, ஒருத்தருக்கு சிலேத்தும நாடி. இப்படி ஒருவரின் ஜாதகத்தை கணித்தும் அவருடைய பிரதான நாடியை அறிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்ற கடுக்கன்களை அணிந்தால் உடல் நலம் சீர்படுமே. உதாரணமாக, பித்த நாடியை உடையவர்கள் அவசரமாக காரியங்களை நிறைவேற்றுவதால் ஒல்லியான தேகம் இப்படி போன்ற இயல்புகளை பெற்றிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மெலிஞ்சிருப்பாங்க, ஸ்லிம். ஆகவே பித்த நாடியை சரி செய்யும், சமன்படுத்தும் கடுக்கன்களை அணிந்தால் அவர் செயலிலே நிதானமும் சீரான உடலமைப்பும் பெற வழி உண்டே. மேலும் கிரக சஞ்சாரங்களும் நாடிகளின் குணாதிசயம்னு சொல்ல முடியும், அந்த அதிசயங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்படி மேற்கண்ட உதாரணத்திலே சூரியன், செவ்வாய், ராகு, கேது இவர்களின் தசை, புத்தி, அந்தர ஆட்சி காலத்திலே பித்த நாடி இன்னும் பலமடைந்து உஷ்ண சம்பந்தமான வியாதிகளையும் தோற்றுவிக்கலாம். இப்படி சர்க்குருவே எந்த நாடி உடையவர்கள் எந்தவித கடுக்கன்களை அணிய வேண்டும் என்பதை கணக்கிட்டு கூற முடியும். விஷ சக்திகள் காதின் ஒலிகளை தாக்குவதால் ஏற்படக்கூடிய குத்து வலி, காதில் சீழ்வடிதல், நீர்க்குத்து, அழுக்கு குத்து, வேக்ஸ் பெயின்னு சொல்லுவீங்களே, தண்ட ஒலி பெருக்கி போன்ற நோய்களிலிருந்து கடுக்கன் நம்மை காக்கும், நமக்கு நிவாரணமும் தரும். சிலருக்கு காதில் காற்று அடைப்பது போல ஒரு உணர்ச்சி, அப்படியே நம்ம காற்று வந்து காதை அடைக்குது சார், காதெல்லாம் அடைக்குது, அலைகள் போல வீசுதுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஒரே பேய் மாதிரி, அலை மாதிரி என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, யாரோ செய்வனை பண்ணிட்டாங்க. எப்போதும் அந்த அலை கேட்டுக்கொண்டே இருக்கும். இதையே தண்ட ஒலி பெருக்கி அப்படின்னு சித்தர்கள் சொல்கின்றார்கள். இதன் முற்றிய நிலையில் தான் பைத்தியம் பிடித்து மரணமும் ஏற்படுவது உண்டு. இப்படிப்பட்ட கொடுமையான நோய்க்கும் நிவாரணம் அளிப்பவையே கடுக்கன்கள். அதனுடைய மகிமையை சொல்லிக்கின்றே போயிடலாம். செவிடர்களுக்கு கடுக்கனால் நம்ம செவிட்டு பயலா போயிட்டாங்க. என்ன கடுக்கன்? பிறவியிலே காது கேளாமல் போனவர்களுக்கும் கடுக்கன்கள் நல்ல பலனை அளிக்கும். பிறவி செவிடர்கள் கடுக்கன்கள் அழிவதால் அவர்கள் காது நன்றாக கேட்கும் சக்தியை பெற வாய்ப்பில்லை. ஆனால் காது கேட்கும் நிலையில் உள்ள ஒருவருக்கு கடுக்கன் அணிந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன்களை இந்த காது கேட்காதவர்களும் அவருக்கு உரிய கடுக்கன்களை அணிவதன் மூலம் உடனடியாக பெறலாம், நன்றாக பெறலாம். உதாரணமாக, சிறந்த கண் பார்வையையும் கூரிய அறிவையும் தெளிவான சிந்தனையும் காது கேளாதவர்களும் கடுக்கன்களை அணிந்து அதை அப்படியே முழுமையாக பெறலாம். இதில் மேலும் பல ரகசியங்கள் இருக்கு. அதை ஒரு தக்க சர்க்குருவை நாடி தெரிஞ்சுக்கங்களேன். பிறக்கும்போது நல்ல நிலையிலே காதுகள் இருந்து பின்னர் விபத்து நோய்களால் கேட்கும் சக்தியை இழந்திருந்தால் மருத்துவர்களை கலந்து ஆலோசித்து மீண்டும் அவர்கள் கேட்கும் சக்தியை பெற முடியுமா என்பதை அறிய வேண்டும். அவ்வாறு மருத்துவர்கள் காது கேட்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நம்பிக்கையுடன் உறுதியளித்தால் அப்படிப்பட்டவர்கள் தகுந்த அறுவை சிகிச்சையும் மருத்துவமும் பெற்று கடுக்கன்கள் அணிந்து கொண்டால் அவர்கள் வாழ்வில் மீண்டும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்படிப்பட்டோரின் வாழ்வில் புதிரான பல பிறவி ரகசியங்கள் இருக்குமாதலால் தக்க சர்க்குருவை நாடி மேலும் இதனுடைய விளக்கங்களை பெற்றுங்க. இவையெல்லாம் எந்த கடுக்கனும் அளிக்கக்கூடிய பொதுவான நோய் நிவாரணமாகும். அதோடு மட்டுமல்லாமல் ஆஸ்துமா, புற்றுநோய், இரத்த கொதிப்பு, பிபி என்று ஒவ்வொரு வியாதிகளிலிருந்தும் உடனடியாக நிவாரணம் பெற தகுந்த கடுக்கன்கள் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு வியாதியிலும் நூற்றுக்கணக்கான வகைகள் உண்டு. ஆஸ்துமா வியாதியில் மட்டும் 328
அந்த விதங்கள் இருக்குது. ஆஸ்துமாவில் மட்டும் 328 ஆஸ்துமா விதம் இருக்குது. இது சித்த மருத்துவத்திலே அப்படித்தான் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் அலோபதிக் மெடிக்கல் சயின்ஸ் வெகு சில ஆஸ்துமா வகைகளையே குறிப்பிட்டு சொல்லுகின்றன. எனவே ஒருவர் எந்த வகை ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்று அறிந்தால்தான் அதற்கு உரித்தான கடற்கண்களை அணிந்து எளிதில் நோய் நிவாரணம் பெற முடியும். ஆனால் இந்த சித்த மருத்துவ ரகசியத்தை அறிந்தவர்களும் குருமார்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட குருமார்கள் இன்றும் பூமியில் இலை மறை காய் மறையாக நம்மிடையே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தேடி நீங்கள் கண்டுபிடிங்களே, நாடி பயன்பெறுங்களே. ஜீவசமாதியினுடைய ரகசியமும் இந்த கடுக்கனுக்கு நிறைய சம்பந்தம் இருக்குது. மனிதர்கள் இறந்த 10வது நாள் உடலை விட்டு முழுவதுமாக அப்படியே பிரிந்து ஆன்மாவானது செய்த பாவ புண்ணியங்களை அதுக்கு தகுந்த அடுத்த நிலையை நோக்கி செல்கிறது. ஆனால் மகான்கள், யோகிகள், சித்தர்களின் மரணம் இவ்வகையை சேர்ந்தது அல்ல. உண்மையில் மகான்கள் மரணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், பிறப்பு இறப்பு அற்றவர்கள். எனவே மகான்கள் தனது பூத உடலை உகுத்து மறைந்த இடங்களில் சமாதிகளை எழுப்பி அவற்றைத்தான் இன்று ஜீவ சமாதிகள் என்று கூறுகின்றோம், வணங்குகின்றார்கள். ஜீவன் என்றால் உயிரோட்டம் நிறைந்த சமாதிகளே மகான்களின் சமாதிகள். அவர்கள் உடல் மறைந்தாலும் அவர்களின் அனுக்கிரக சக்திகள் என்றும் மறைவது இல்லை. எந்த காலத்திலும் எந்த லோகத்திலும் மறைவதில்லை. சூரியன் மறைந்தாலும் பிரகாசம் மிஞ்சி இருப்பதை போல, காலம்புற ஒரு மேகம் வந்திருக்கு, சூரியன் மறைஞ்சு போச்சு, ஆனால் இருட்டு வருமோ கிடையாது. அந்த பிரகாசமான பகல் இருப்பது போல, மலர் வாடினாலும் மனம் எஞ்சி இருப்பதைப் போல, நதிகள் வற்றினாலும் ஈரம் தங்கி இருப்பதைப் போல, மகான்கள் பூத உடலை வகுத்தாலும் அவர்களின் அனுக்கிரக சக்தியானது இந்த பூவுலகில் வெகு காலம் தங்கியிருக்கும். ஆகவே ஜீவசமாதிகளின் தரிசனம் மகான்களை உயிருடன் தரிசனம் செய்யும் பலன்களை அப்படியே கொடுக்கக்கூடியது. இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். யார் அறிவார் இந்த ரகசியத்தை? சில மகான்கள் இறந்த இடம், சமாதி அமைந்த இடம் வேறாக இருக்கலாம். அதனால் இது உண்மையிலே அவர் சமாதி அடைந்த இடமா என்று பலர் உபயோகமற்ற சர்ச்சைகளில் ஈடுபட்டு சந்தேக தீயை மூட்டுவதால் வீணாக அந்த மகானின் சாபத்திற்கு ஆளாகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சமாதி அடைந்த இடமும் நேரமும் சமாதி அடைந்த மகானுக்கும் இறைவனுக்கும் மட்டுமே தெரிந்த தெய்வீக ரகசியம். இதை சாதாரண மனிதர்கள் அறிய முயன்று வலிய கடுமையான துன்பத்தை வரவழைத்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இப்படி சில மகான்களுக்கு பல ஜீவசமாதிகள் உண்டு. ஸ்ரீ குழந்தையானந்தா சுவாமிகளுக்கு மதுரை அரசரடி உள்பட 4 ஜீவசமாதிகள் இருக்கு. இவையெல்லாம் குரு மூலம் மட்டும்தான் அறியக்கூடிய சமாதி. அந்த ரகசியம் இது குருவுக்கு மட்டும். ஆகவே எந்த ஜீவசமாதி இருந்தாலும் மகான்களின் ஜீவசக்தி அங்கே பரிபூர்ணமாக இருக்கும் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சில ஜீவசமாதி ரகசியங்களையும் அந்த ஜீவசமாதிகளை எந்தவித கடுக்கண்கள் அணிந்து அங்கே வழிபட வேண்டும் என்பதையும் இங்கே பார்க்கலாம். ஜீவசமாதி வழிபாட்டிலே முக்கியமாக அம்சமாக, அதனுடைய பிரதான அம்சமாக, முக்கிய அம்சமாக அஷ்ட நமஸ்காரம், அதாவது ஜீவசமாதியை சுற்றி 8 இடங்களில் அப்படியே சாஷ்டாங்கமாக அல்லது அவரவர் குரு பாரம்பரிய முறையிலே நமஸ்காரம் செய்வதையே அஷ்ட நமஸ்காரம் என்று சொல்வார்கள் குரு. அதைத்தான் இன்றும் பல அடியார்கள் செய்கின்றார்கள். உதாரணமாக கிழக்கு நோக்கிய ஜீவசமாதியிலே கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, வடகிழக்கு என்ற திசைகளிலிருந்து ஜீவசமாதியை நமஸ்கரிக்கும். முதல்ல கிழக்கு, உடனே தெற்கு, உடனே மேற்கு, உடனே வடக்கு, உடனே தெற்கு, உடனே தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு. அந்த மாதிரி முறையிலே ஜீவசமாதியை அஷ்டாங்க நமஸ்காரம் செய்தால் அதனுடைய பலன்களை சொல்லி மாளாதது. அதுவும் கடுக்கன் அணிந்து அங்கே நீங்கள் இதை செய்யும்பொழுது அப்படியே இந்த கடுக்கன் இழுத்து அந்த சக்தியை நம் உடலுக்கு அனுப்பும். இப்படி அஷ்டம சனியால் வரும் தோஷத்துக்கு ஓரளவு பரிகாரம் கிடைக்கும். ஜாதகனின் ராசி மண்டலத்திலே லக்னத்திலிருந்து 8வது இடத்தில் சனி பகவான் எழுந்து அருளி இருந்தால் அவர்கள் பேசும் பேச்சு அவர்களுக்கே துன்பத்தை தரும். சொல்லுங்களே, உன் வாயாலேயே கேட்டுறப்பா. இப்படி மற்றவர்களுக்கு நல்லதாக நினைத்து செய்யும் காரியம் அவர்களுக்கு கெட்ட பெயரையே வாங்கித்தரும். இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு பிராயச்சித்தம் தருவதே அஷ்ட நமஸ்காரம். சனி பகவானால் துன்பம் ஏற்படுகிறது என்பதை விட நாம் முன் பிறவியிலே, போன பல பிறவியிலே செய்த தவறுகளை
உணர்ந்து கடை தேர சனி பகவான் நமக்கு துன்பங்கள் மூலம் ஒரு நல்ல வழியை காட்டுகின்றார் என்பது அதனுடைய உள்ளர்த்தம். அதான் ஆன்மீகம் தரும் அற்புதமான விளக்கம். கோச்சாரத்தில் வரும் அஷ்டம சனி துன்பங்களும் இப்படி இந்த வழிபாட்டால் ஓரளவு விலகும். வாகன வியாபாரிகள் பலனடைவார்கள். ஜீவசமாதிகளிலே செண்பக மலர் மாலைகளை அணிவித்து தக்காளி சாதம் அன்னதானம் அளித்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். உடல் மனநோய்களால் தடைப்பட்ட திருமணங்கள் நல்ல முறையில் நிறைவேறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜீவசமாதிகளின் சக்திகள் பல கோடி மடங்காக பெருகி வியாபித்திருக்கும். ஆகவே ஜீவசமாதி வழிபாட்டில் குறைந்தது 2 பேராவது கலந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி குழந்தைகளுடனோ அல்லது நண்பர்களுடனோ சென்றே ஜீவசமாதியை வழிபட வேண்டும். இப்படி அஞ்சனக்காழி ஜீவசமாதியை அதை பற்றி போவோம். மகான்களின் சீடர் பூமியில் குழியை தோண்டி அதில் அமர்ந்து சீடர்களை கொண்டு கல் மண்ணால் குழியை மூடும்படி கூறிவிடுவார்கள். குகைகளில் அமர்ந்து கொண்டோ பாறை இடுக்குகளில் அப்படியே அமர்ந்தோ பெரும் பாறைகளால் மூட சொல்லி சமாதி நிலையை அடைவதும் இன்றும் உண்டு. இப்படிப்பட்ட ஜீவசமாதிகளை தரிசனம் செய்ய செல்லும் பொழுது குத்பத்ரயா பாருங்க, குத்பத்ரயா என்ற ஜாதிக்கல், இது காதலை கேட்டிருக்க மாட்டீங்க. குத்பத்ரியா என்ற ஜாதிக்கல் பதித்த கடுக்கன்களை அணிந்து தரிசனம் செய்வது பல கோடி காரிய சித்திகளை பெற்றுத்தரும். குறிப்பாக சுரங்கங்கள் உரிமையாளர்கள், சுரங்கங்களிலே பணிபுரிவோரும், குழாய் கிணறுகள் போர்வெல் ஆப்ரேட்டர், பெட்ரோல் டீசல் விற்பனையாளர்கள் இதில் பயன்பெறுவார்கள். இப்படி வட்டக்கனி முத்திரை ஜீவசமாதி நேரம் காலம் குறித்து வட்டக்குட்டு திரைய கட்டம் அமைத்து அதில் நெய்தீபம் ஏற்ற வைத்து பிறர் அறியாமல் ஜோதியோடு கலந்து மகான்கள் ஜீவசமாதி அடைவதும் உண்டு. இப்படிப்பட்ட ஜீவசமாதிகளை நீங்கள் தரிசிக்க விரும்பும் ஆலி ஷாப்லி என்ற ஜாதி கற்களால் நன்றாக தெரிந்து கொள்ள, ஆலி ஷாப்லி என்ற ஜாதி கற்களால் அமைந்த கடுக்கன்கள் அணிந்து தரிசனம் செய்தால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். விந்து குற்றங்கள் நீங்கி சந்ததி விருத்தமடையும். முறையற்ற காமம், கூடாத உறவு போன்ற தவறுகளுக்கு ஓரளவுக்கு பிராய்ச்சித்து தரும். 9 கஜ புடவைகளை இத்தகைய சமாதிகளில் தானம் அளிப்பது அற்புதமான சிறப்பை தரும். மிருத்திகா பிரசன்ன ஜீவ சமாதி, தான் சமாதி பெறப்போகிறோம் என்பதை பிறர் மூலம் அவரது சீடர்கள் மூலமாக சொல்லி அனுப்பி சீடர்கள் வரும் முன் நாரிகேல சுத்தி செய்து கற்பூரம் ஏற்றி கிளிப்புலையான் என்ற ஜோதியில் தன்னை ஐக்கியப்படுத்தி ஜீவசமாதி கொண்ட மகான்கள் இன்றும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஜீவசமாதிகளை தரிசிக்க நீங்கள் செல்லும் பொழுது தத்வாலினி என்ற ஜாதி கற்களை காதில் அணிந்து வழிபடுவது சிறப்பை தரும். வலினான் என்ற சக்தி வாய்ந்த ஒளி கிரணங்கள் மேற்கண்ட ஜீவசமாதிகளிலிருந்து அப்படியே ஒரு பிரகாச ஒளி வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒளி கிரணங்கள் ரேஸ்கள் தத்வாலினி ரத்ன கற்களே அப்படியாக ஈர்க்கும் சக்தி பெற்றவை. கடுக்கன் அணிந்திருப்பவர்களின் உடல் மனம் சக்திக்கு ஏற்ப தேவையான ஒளிக்கிரணங்கள் தத்வாலினி கற்களால் அப்படியே ஈர்க்கப்பட்டு அவருக்கு நன்மை விளைவிக்கும். புற்றுநோய், டிபி, குஷ்டம் போன்ற கொடிய நோய்களையும் தீர்க்க வல்லது. இப்படிப்பட்ட வழிபாடாகும். செவ்வாய் கோரை நேரத்திலே இத்தகைய வழிபாடுகளை செய்து சர்க்கரை பொங்கல் தானமாக அளித்தால் பலன்கள் கோடி கோடி. பத்ம பிரசன்ன அம்ச ஜீவ சமாதி, இப்படி இல்லறத்திலே இருந்து கொண்டு தெய்வீக காரியங்கள் எல்லாம் 32 விதமான தான தர்மங்கள் அறங்களை எல்லாம் உத்தம குரு மூலமாக ஏற்றி முறையாக உயிர் விடுகின்ற மகான்களின் சமாதிகளை தரிசிக்க போகும்போது கச்சபீலி என்ற ஜாதிக்கல்லை அணிந்து வழிபட்டால் அவர்களுடைய முன்வினை அறிய பெறுவார்கள். ஆனால் அதை யாரிடமும் சொல்லாதீர்கள். சஞ்சித, பிராரப்த, ஆகாமி என்று கர்ம வினைகள் 3 வகைப்படும். சஞ்சித கர்மம் என்று நாம் சொல்வது முன்பிறவியிலே செய்த வினைகள், அதனுடைய தொகுப்பு. இப்பிறவியில் இதை நாம் அறியவோ உணரவோ முடியாது. ஆனால் சர்க்குருவானவர் தன்னுடைய சீடர்களின் சஞ்சித கர்ம வினைகளை தீர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். சஞ்சித கர்ம வினைகள் தீர்ந்தால் மற்ற வினைகளை நொடிப்பொழுதில் தீர்த்து விடலாம். நாம் அறிந்து இப்பிறவியில் செய்த தவறுகளுக்கு பிராய்ச்சித்தம் செய்வது இதில் எளிதாக வருமே. எனவே முன்னாடி பல ஜென்மத்தில் ஏற்பட்ட பிறவியில் செய்த வினைகள் நாம் அறிய முடிந்தால் அது பெறுவதற்கரிய பெரும் பேராகும். நமது தவறுகளை அறிந்து குரு மூலமாக அதற்கான பரிகாரங்கள் ஏற்றி
ஆன்மீக பாதையில் அழகாக விரைவாக முன்னேற முடியும். இப்படி அரிய வரத்தை தருவதே கச்சபீலி கடுக்கன் அணிந்து நாம் செய்யும் வழிபாடாகும். த்விதீத சங்கல்ப சேவ ஜீவ சமாதி. தாய் தந்தை தெய்வமாய் மதித்து தான் திருமணம் செய்து கொள்ளாமல் வேறு எத்தகைய பெண் உறவையும் கொள்ளாது பிரம்மச்சாரியம் அப்படியே கடைபிடித்து பாதுகாத்து தாய் தந்தைக்கு சேவை செய்வதையே தலையான கடமையாக கொண்டு சேவை செய்து பிரம்மச்சாரியனாய் உயிர் பிரிந்த மகான்களுக்கும் ஜீவசமாதி உண்டு. அப்படி அத்தகைய ஜீவசமாதிகளை தரிசிக்க செல்லும் பொழுது சுஷும் தப்தா என்ற ஜாதிகள், நீங்கள் நம்ம நவரத்னத்தில் 9 விதமான கல்லை மட்டும்தான் சொல்கிறோம். சித்தர்கள் சொல்லுகின்ற சுஷும் தப்தா என்ற ஜாதிக்கற்கள் அமைந்த கடுக்கன்களை நீங்கள் அணிந்து வழிபட்டால் சிறந்த அனுக்கிரக சக்திகளை பெற்று சொர்க்கத்தையே அடையலாம். தாய் தந்தைகளை கவனிக்காமல் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பியவர்களும் வயதான பெற்றோர்களை தவிக்க விட்டு வெளிநாடுகளில் சென்று குடியேறியவர்களும் இத்தகைய வழிபாடுகளால் ஓரளவு பிராயச்சித்தம் பெறுவார்கள். பிரம்ம பிரிய சாந்தி ஜீவ சமாதி. தாயையே தெய்வமாக மதித்து தாய்க்கு உடல் நிலை சரியில்லாத போது தனது உடல் உறுப்புகளுக்கு உள்ளிருப்புகளில் இருந்து ஏதாவது ஒன்றை, உதாரணமாக சிறுநீரகம், தாய்க்கு தானமாக அளித்து உயிர் வாழ செய்து தாய் சேவை செய்து இறந்திடனும் அவரும் ஜீவசமாதி கொள்வார். ஜீவசமாதி இரகசியங்களில் இதுவும் ஒன்று. இப்படிப்பட்ட ஜீவசமாதிகளை தரிசிக்க செல்லும் போது பஞ்சாட்சாயி என்ற ஜாதிக்கல்லை நீங்கள் அணிந்து செல்ல வேண்டும். இதையும் சத்குருவை நாடி பெறுவீர்களாக. கடுக்கன்களின் மகிமையை சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? இன்னும் பல கோடி கற்களின் பெயர்களை கேட்டே இருக்க மாட்டீர்கள். பார்ப்போம். பகுதி பல இருக்கிறது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளாலா அருணாச்சலா.